கிங்ஸ்டன் மூவிக்கான ஷூட்டிங் இப்ப ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. சோ இப்ப சிஜி ஒர்க் ஸ்டார்ட் ஆயிட்டு சிஜி ஒர்க் இந்த மூவில நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜி பிரகாஷோட கெரியர்லயே ஹை பட்ஜெட்ல வர படம் இது. இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா பார்ட் 2 கூட வர சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சலார் படம் இப்ப இங்கிலீஷ் வெர்ஷன்லயே அவைலபிளா இருக்கு. தெரியோட ஹிந்தி ரிமேக் பேபி ஜானோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிட்டு இதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. வீடியோ பார்க்க நல்லாவே இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருக்கு. தமன் இதுக்கு மியூசிக் பண்றாரு. இந்த வருஷம் மே 31 மூவி ரிலீஸ் ஆகும். சிரஞ்சீவியோட விஸ்வம்பரா மூவில த்ரிஷா நடிக்க போறத அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன வீடியோவும் விட்டுருக்காங்க. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. சைரன் படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் February 7 நடக்க போகுது. February 16 மூவி ரிலீஸ் ஆகும். ஷாருக் கான் மூவில யாஷி கேமியோ பண்ண போறதா போன வாரம் நான் சொல்லிருப்பேன். இப்ப வர நியூஸ் எப்படி இருக்குன்னா ஷாருக் கான் மூவில யாஷி கேமியோ பண்ற மாதிரி இல்ல. யாஷ் மூவில தான் ஷாருக் கான் கேமியோ பண்ணுவாரு போல. யாஷ் இப்ப நடிக்கிற டாக்ஸிக் மூவில ஷாருக் கான கேமியோ பண்ண சொல்லி அப்ரோச் பண்ணிருக்கிறதா ஒரு நியூஸ் இப்ப வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தனுஷோட D51க்கான ஹைதராபாத் ஷூட்டிங் இப்ப முடிச்சிட்டாங்க. அடுத்த ஷெட்யூல் மும்பைல ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப முடிஞ்ச இந்த ஷெட்யூல்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. அஜித்தோட AK-63 மூவிக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்ப ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. இப்ப ஆதிக் ரவிச்சந்திரன் லொகேஷன் தேட்டர் வேலையில இறங்கிட்டு தான் நியூஸ் வந்திருக்கு. படத்துக்கான ஷூட்டிங் மோஸ்ட்லி ஃபாரின் கண்ட்ரில தான் போகும்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் படத்துக்கான கேஸ்ட் செலக்ஷன் ஒர்க்கும் போய்கிட்டு இருக்கு. படத்துக்கான ஷூட்டிங் ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆயிடும். விடாமுயற்சி ரிலீஸ்க்கு முன்னாடியே இதுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். DSP இந்த மூவிக்கு மியூசிக் பண்ண சான்ஸ் அதிகம். தி கோட்டோட ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நிறைய இப்ப லீக் ஆயிருக்கு. யாரும் அதை ஷேர் பண்ணாதீங்க. ஒரு சிலர் ஆர்வத்துல ஷேர் பண்ணுவீங்க. ஷேர் பண்றவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. நீங்க ஷேர் பண்ண உங்களுக்கும் வரும். அதான் நான் சொல்றேன். யாரும் ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் இந்த போட்டோஸ் வீடியோஸ் நீங்க பாக்குறதுனால படத்துக்கான எதிர்பார்ப்பு தான் குறையும். கங்குவாக்கு யாரு டான்ஸ் கொரியோகிராஃபி பண்றான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ட்ரிபிள் மூவில நாட்டு சங்க கொரியோகிராஃப் பண்ண பிரேம் ரக்ஷித் ஒரு சங்க கொரியோகிராஃப் பண்றாரு. மத்த சங்கெல்லாம் யாரு பண்றான்னு தெரியல. கர்ணாவோட பட்ஜெட் 450 கோடி சொல்றாங்க. அப்ப சூர்யா சம்பளம் 100 கோடிக்கு மேல இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு சான்ஸ் இல்ல. இது 2 பார்ட் படம். ரெண்டு சேர்த்து பட்ஜெட் அதிகமா வரும். அது மட்டும் இல்லாம பட்ஜெட் 450 கோடின்னு இன்னும் கன்ஃபார்மே ஆகல. 450 கோடியா இருந்தாலும் அதிகப்படியான பணம் படத்துக்கு தான் செலவாகும். தி கோட் ஐமேக்ஸ்ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஐமேக்ஸ் பத்தி நிறைய பேருக்கு இப்பதான் தெரியுது. ஐமேக்ஸோட டிக்கெட் பிரைஸ் அதிகம். சோ ப்ரொடியூசருக்கு லாபம் அது மூலமா அதிகமா வரும். அதனால ஐமேக்ஸ்ல வர வாய்ப்பு இருக்கு. STR48 ஃபர்ஸ்ட் லுக்ல ஏன் டைட்டில் ரிவீல் பண்ணல அண்ட் விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. STR48 பொறுத்த வரைக்கும் டைட்டில் இன்னும் அவங்க சூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். சிம்பு பர்த்டேக்கு மட்டும் தான் இது வந்திருக்கு. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி பாதி ஷூட்டிங் போனதும் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி கிளிம்ஸே வரும். விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் இந்த மாசம் வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. சூர்யா இப்ப கங்குவா கர்ணன்னு 2 வரலாற்று படம் பண்றாரு. அப்புறம் வெல்பாரி வாய்ப்பு கிடைச்சா அதுவும் பண்ணுவாரா? இது அவருக்கு போர் அடிக்காதானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது எல்லாமே பீரியட் மூவிஸ்ங்கிறத தாண்டி வேற ஒற்றுமை ஒன்னும் இல்ல. டைரக்டர்ஸ் வேற, கதை வேற. சோ அந்த கதைக்காக தான் அவர் ஒத்துக்கிறாரு. கர்ணாவும் மகாவீர் கர்ணாவும் ஒன்னு தானே ஒருத்தர் சொல்லிருக்காரு. ரெண்டும் ஒன்னு தான். ஆனா டைரக்டர் வேற, ஹீரோ வேற. மகாபாரத கதை தான் இது. ஆனா டைரக்டர் வேறங்கிறதுனால 2 பேரும் வேற வேற மாதிரி எடுப்பாங்க. அந்த மூவிஸோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி. வேற ஸ்டேட்ல பெரிய மூவிஸ் வந்தா அவங்க ப்ரமோஷன் பெருசா பண்றாங்க. ஆனா ஏன் தமிழ் சினிமால பண்ண மாட்டாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நம்ம ஹீரோஸ் ப்ரமோஷன்ல பெருசா ஈடுபடுறது இல்ல. அதான் முக்கியமான காரணம். ஒரு சிலர் அதையும் தாண்டி பண்றாங்க. கமலஹாசன்லாம் விக்ரம் படத்துக்காக நார்த் இந்தியா வரைக்கும் போய் ப்ரமோஷன் பண்ணாரு. விடாமுயற்சியில சஞ்சய் தத்தி இருக்காரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா இப்ப இல்லங்கிற மாதிரி தான் நியூஸ் வருது. தனுஷோட மூவி திருப்பதியில டிராப் ஆயிடுச்சு. அது எதுக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது டிராப் இல்ல, ரேப்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஷூட்டிங் முடிஞ்சதை மென்ஷன் பண்றது. படம் டிராப்லாம் ஆகல. நான் கடைசி வரை தமிழன் மூவிக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல. வந்தா சொல்றேன். வலிமை ஹிட்டா ஃபிளாப் பண்ண ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஹிட்டு தான். சைரனுக்கு அப்புறம் ஜீனியோட அப்டேட் வருமா இல்ல பிரதர் மூவிக்கான அப்டேட் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டா தெரியல. ஆனா என்னோட கெஸ் படி பிரதருக்கான அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது. AK-65 மூவிய லோகேஷ் டைரக்ஷன் பண்ணுவாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அஜித் லோகேஷ் கம்ப ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அது AK-65 இருக்க வாய்ப்பு இல்ல. கிரைம் ஷார்ட் பிலிம் எடுத்தா போலீஸ் பெர்மிஷன் வாங்கணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் வராம ஷூட் பண்ற வரைக்கும் இதெல்லாம் தேவையில்லை. ஒரு படத்தோட பட்ஜெட் 50 கோடி இருந்து 100 கோடி கலெக்ஷன் பண்ணா ஹிட்டா இல்ல 80 கோடி பட்ஜெட் இருந்து 100 கோடி கலெக்ஷன் பண்ணா ஹிட்டான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பட்ஜெட் கம்மியா இருந்தா தான் லாபம் அதிகம். ஆனா இதுக்குள்ள இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நான் இன்னொரு வீடியோல தெளிவா சொல்றேன். போகன் 2 ஜப்பான் 2 கோடியில் ஒருவன் 2 எப்போ வரும்னு கேக்குறீங்க. ஜப்பான் 2 கண்டிப்பா வராது. ஏன்னா இந்த படம் ஃபிளாப். போகன் 2 கோடியில் ஒருவன் 2 மேபி ஃபியூச்சர்ல வரலாம். ஆனா அதுக்கான அப்டேட் இப்போ இல்ல. பிரேமம் தமிழ் டப் என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது தமிழ் டப்ல வரும்னு அவங்க சொல்லவே இல்ல. ஆல்ரெடி படத்துல நிறைய பேர் தமிழ் பேசுவாங்க. சோ அதை தமிழ்ல டப் பண்ணா கதை மாறும் இல்ல டயலாக் மாறும். 7G ரெயின்போ காலனியோட பார்ட் 2 அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. வேற எந்த புது அப்டேட்டும் அவங்க கொடுக்கல. அப்டேட் வந்தா சொல்றேன். இந்தியன் 2 இந்த வருஷம் வந்துருமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா வந்துரும். அரண்மனை 4 அப்டேட் ஜெமினி கணேசன் சுருளிராஜன் மூவிக்கு பார்ட் 2 அப்டேட் கேக்குறீங்க. அரண்மனை 4க்கான அப்டேட் சீக்கிரமே வந்துரும். ஜெமினி கணேசனுக்கு பார்ட் 2 வருமாங்கிறது டவுட். ஏன்னா பார்ட் 1 பெருசா போகல.
நீங்க விஜய் பத்தி பேசும்போது தளபதினு சொல்றீங்க, அஜித்னு சொல்றீங்க, ரஜினிய தலைவர்னு சொல்லாம ரஜினின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க விஜய் ஃபேன் தானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்படி எல்லாம் டீகோட் பண்ணுவீங்கன்னு இப்பதான் பாக்குறேன். ஆனா நான் ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே பேசி பழக்கிட்டேன். தனிப்பட்ட நோக்கம் ஒண்ணும் இல்ல. இது முதல்ல இருந்து பாக்குற எல்லாருக்குமே தெரியும். தனுஷ் சிவகார்த்திகேயன் லைனப்ப கேக்குறீங்க. இதுக்கான வீடியோ தனியா வந்துரும். போன வாரம் நிறைய ஃபங்க்ஷன் வந்துட்டு சோ அதனால போட முடியல. இந்த வாரம் கண்டிப்பா வந்துரும். அவதார் அண்ட் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட கலெக்ஷனை இந்தியன் ருபீஸ்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த கலெக்ஷன்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சோ அதை நான் கிளியர் பண்ணிட்டு சொல்றேன். கிறிஸ் 2 எடுக்காம ஏன் கிறிஸ் 3 வந்துச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கிறிஸ் 2 வந்திருக்கு, ஆனா பேர் அவங்க அப்படி வைக்கல. கொய் மில்கையா தான் இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்து கிருஷ்ணன் இருக்கும், அது செகண்ட் பார்ட். அடுத்து கிறிஸ் 3. ஜாக்கி சான் மூவி பாப்பீங்களா? அவரோட அடுத்த மூவிக்கு நான் அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜாக்கி சான் மூவி நான் பாப்பேன், ஆனா அப்டேட் எதுவும் இல்ல. வந்தா சொல்றேன். மின்னல் முரளியோட பட்ஜெட் கலெக்ஷன் பார்ட் 2 அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. மின்னல் முரளி OTT ரிலீஸ், சோ அதுக்கு கலெக்ஷன் இல்ல. பார்ட் 2 கண்டிப்பா வரும். வரும்போது நான் சொல்றேன். லியோ 2 தளபதி 69 டைரக்டர் பத்தி 2 பேரு கேட்டிருக்கீங்க. ஆனா இதை பத்தி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். நேத்திக்கு முந்தின நாள் வீடியோ பாருங்க. நிறைய பேரோட கொஸ்டின் இதுவா தான் இருக்கு. ஒரு ஆக்ஷன் ஷார்ட் பிலிமுக்கு ஸ்டோரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்டோரி இப்போதைக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாரு, அப்ப என் மைண்ட்ல வந்ததை சொன்னேன். இப்ப என்கிட்ட ஸ்டோரி இல்ல. நான் விஜய்க்கு ஓட்டு போடுவானான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா போடுவான். எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும்ல. டாப் 10 சூர்யா மூவிஸோட கலெக்ஷன் போடுறான்னு சொன்னீங்க, ஆனா போடவே இல்லன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. நான் இப்பதான் அதை பத்தி சொன்னேன். போன வாரம் ஃபுல்லா நிறைய ஃபங்க்ஷன் வந்துட்டு அதனால போட முடியல. இந்த வாரம் போட்டுருவேன். லேபிள் வெப் சீரிஸ் எப்படி இருக்கும் பார்க்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு டீசெண்டா போச்சு, ஒன் டைம் பார்க்கலாம். நான் டைரக்டர் ஆகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. கேளுங்க, என்னால முடிஞ்சா பண்றேன். நான் கேம் விளையாடுவேனான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் விளையாட மாட்டேன், கேமுக்கு எனக்கு செட் ஆகாது. நேத்து 2023ஓட டாப் 10 இந்தியன் மூவிஸ்க்கான கலெக்ஷனை லிஸ்ட் போடுறேன்னு சொன்னேன். அது இப்ப ஸ்கிரீன்ல வரும். டிவிவி என்டர்டைன்மெண்ட் தான் தளபதி 69ஓட ப்ரொடியூசரான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நேத்தே நான் சொன்னேன். அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் நான் மகான் அல்ல. எவர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. இன்னைக்கு கேம் இல்ல. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.